கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த இடத்துல இந்த வசனம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வசனமாக இருக்குது. ஏன்னா ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது, பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத தன்னோட சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அவர் சொல்லி கொடுக்குறாரு பரமண்டல ஜெபம்னு நாம் சொல்லுவோம். இந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லிக்கிட்டு வர்றப்ப அதுக்கு இடையில் வரக்கூடிய ஒரு வசனம் தான் இது. என்ன சொல்கிறாரு? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறார். யார்கிட்ட? பிதாவின் இடத்துல. அப்போ நம்ம பிதாவின் இடத்துல கேட்குறப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. அப்படின்னா நாம் கடனாளிகளுக்கு மன்னித்தவர்களாக இருக்கணும். சும்மா வெறுமனே ஆலயத்தில் போய் உட்காந்துட்டு ஜெபத்தை சொல்லணுமேன்றதுக்காக சொல்லிடக்கூடாது. நாம் ஒரு சிலருக்கு கடன் கொடுக்க முடியும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் வர்றா, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்குறான். அந்த 5 லட்ச ரூபாய் அவன் திருப்பி கட்டலை அப்படிங்கிறப்ப அவனை மன்னிச்சுட்டு விட்டுற முடியாது. அவனுக்கும் ஒரு சில அறிவுரைகள் இருக்குது. நீ உன்னோட கடனை திருப்பி கட்டணும் அப்படிங்கிற அந்த அறிவுரை அவனுக்கும் இருக்குது. நம்மளால் அவனை கொடுக்க முடியாது. சாதாரணமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அன்றைக்கு அவர்கள் கடனாக கொடுத்தது எதுவெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு 2 வெள்ளிக்காசு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சீரகம் கொடுத்துருப்பாங்க, மிளகு கொடுத்துருப்பாங்க, அல்லது கோதுமை கொடுத்துருப்பாங்க, தானியங்களை கொடுத்தாங்க. அதை விட வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு எண்ணெய் ஒன்று இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, மரித்தவர்கள் மேலே ஊற்றுறதுக்காக ஒரு எண்ணெயை குடங்குடமாக அவங்க சேமித்து வச்சுருப்பாங்க. அந்த எண்ணெயைத்தான் அதிகமாக கடன் வாங்குவாங்க அந்த காலத்தில். அல்லது இந்த கோதுமை அதை கடன் வாங்குவாங்களாம். யார் வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லாதப்பட்டவங்க வாங்குவாங்க. எதுக்கு? திடீர்னு அவங்க வீட்டில் ஒரு டெத்து நடந்துருச்சுன்னா அந்த சரீரத்தின் மேலே ஊற்றுறதுக்கு அந்த எண்ணெயெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டில் இல்லைங்கிறப்ப பக்கத்து வீட்டில் வாங்கி அதை ஊற்றுவாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கொஞ்சம் கோதுமையை வாங்கி அப்பம் சுட்டு சாப்பிடுவாங்க. இப்படி இருக்கிறவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் 1 முறை 2 முறை ஏங்க அந்த வாங்கினதை திருப்பி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்போ அவங்களால கொடுக்க முடியலை, உண்மையிலேயே அவங்களால கொடுக்க முடியாது, அவர்களுக்கு அதற்கான வழி வகை இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிகிறப்போ நம்ம அவங்கள மன்னித்து விட்டுருங்கன்னு சொல்கிறேன். தொடர்ந்து அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம், மன்னித்து விட்டுருங்க. ஏன்னா அவங்களால கொடுக்க முடியாது, நம்மகிட்ட வாங்கிட்டாங்க, திருப்பி அவங்களால கொடுக்க முடியலை. அப்படிங்கிறப்போ அவங்கள மன்னித்து விட்டுருங்க அப்படிங்கிறது. எண்ணெயிலும் சரி, கோதுமையிலும் சரி, சீரகத்திலும் எதுவாக இருந்தாலும் சரி, எதை அவங்க வாங்கியிருந்தாலும் அவர்களுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய தாளந்து இல்லை, திருப்பி கொடுப்பதற்கான வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிற போது அவங்கள மன்னித்து விட்டுருங்கிறது. அப்படி நாம் விட்டுட்டோன்னு வைங்களேன், நம்முடைய எல்லா கடன்களும் நமக்கு மன்னிக்கப்படும். நாம் கடவுளுக்கு நிறைய கடன் செலுத்த வேண்டியது இருக்குது. நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவருக்கு நாம் என்னத்தை திருப்பி தர முடியும் சொல்லுங்கள்? என்ன கடன் பட்டிருப்போம் சொல்லுங்கள்? எத்தனையோ நம்ம கடவுள் இடத்துல கடன் பட்டிருக்கோம். இந்த கடன்களை எல்லாம் நீங்கள் எனக்கு மன்னிக்கணும். எப்படி தெரியுமா? நான் என் கடன்காரனுக்கு மன்னித்தது போல. அவன் எப்படி திருப்பி செலுத்த முடியாத நிலை இருந்தபோது நான் அவனை மன்னித்தேனோ, அவனால் முடியலைங்கிறப்ப நான் கொடுத்த கடனை அவன் திருப்பி கொடுக்கலைங்கிறத நான் மன்னித்து, சரி இனிமேல் நீ தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனை மன்னித்து விட்டு வந்தேனோ, அதுபோல் என்னையும் நீங்கள் மன்னிக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குது. அன்பானவர்களே, அப்போ நாம் ஒரு காரியத்தை செஞ்சாதான் செய்து அதன்படி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் கேட்கணும். நான் ஒருத்தருக்கு நன்மை செஞ்சனே, அது மாதிரி எனக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க. நான் ஒருத்தருக்கு உணவு பதார்த்தங்கள் வாங்கி கொடுத்தனே, அது மாதிரி நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க. அதுதான் இதிலே இன்னொரு வசனம் இருக்குது, அன்றன்று ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படிம்பார். நான் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தனே, அது மாதிரி நீங்கள் எனக்கு கொடுங்க.
நான் ஒருத்தருக்கு கடனை மன்னிச்சனே, அது மாதிரி நீங்கள் என்னுடைய கடனை மன்னிங்க. நான் ஒருவனுக்கு உடை எடுத்து கொடுத்தனே, அது மாதிரி நீங்களும் எனக்கு ஒரு உடை எடுத்து கொடுங்க. கடவுள் நம்மிடத்திலிருந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்குறார். அது நன்மையான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்குறார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை நன்மையின் பாதையிலே நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இங்கே சொல்கிறாங்க, ஒரு கடனை மன்னிச்சிட்டிங்கன்னா அந்த கடன்காரன் நிச்சயமாக என்றைக்கு இருந்தாலும் நமக்கு கடன்காரன் தான். நம்ம மன்னிச்சிட்டுமேன்றதுக்காக வேண்டி அவன் என்ன பண்ணுவான், நான் விட்டுட்டெல்லாம் போயிட மாட்டான். ஒருவேளை என்னைக்காவது ஒரு நாள் அவன் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கிற நாட்களில் நம்மை பார்க்கிற போது அவன் நிச்சயமாக நம்மளை வந்து, எனக்கு அன்னைக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்க, என்னால் கொடுக்க முடியலை, அதை நீங்கள் மன்னித்து என்னை விட்டுட்டீங்க, ஆனால் இன்றைக்கி நான் சம்பாரிச்சிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது, நான் உங்களிடத்தில் பெற்ற கடனை நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி கொடுப்பான். அப்போ அவன் திருப்பி கொடுக்குற அந்த கடனை திருப்பி கொடுக்குறான் பார்த்தீங்களா, அதில் என்னென்ன இருக்குது தெரியுமா? ஆசீர்வாதம் இருக்கும், நம்ம மேலே அன்பு இருக்கும், நம்மளை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சுருப்பான். ஆண்டவர் அர்த்தம் சொல்கிறார், நம்மை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய கடனாளிகளை மன்னிக்கணும். அப்போ நம்முடைய கடனாளிகளை நம்ம மன்னிக்கிற போது பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் பெற்ற கடனை அவர் நமக்கு மன்னிப்பார். அன்பானவர்களே, மன்னிப்பு என்பது இந்த உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு விஷயம். மன்னிப்பு என்பது ஒரு மனிதனை முழுமையாக மாற்றுகிற ஒரு விஷயம். தண்டிப்பு அல்ல, தண்டனை அல்ல. மன்னிப்பு ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை முழுமையாக மாற்றுகிற காரியம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுவார், மன்னிங்க, உங்கள் கடனாளிகளை மன்னிங்க, நானும் உங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லுவார். அன்பானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நம்மிடத்தில் அந்த மன்னிக்கக்கூடிய பக்குவம், மன்னிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்குமானால் நாம் இன்று முதல் அதை கற்றுக்கொள்வோம். இன்று முதல் அதை செய்ய நாம் நம்மை அர்ப்பணிப்போம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். நிச்சயமாகவே நாமும் நம்முடைய கடனாளிகளை மன்னிப்போம். ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக உமக்கு நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி. அப்பா, நீர் எப்படி எங்களை மன்னித்தீரோ அதே போல் நாங்களும் எங்கள் கடனாளிகளை மன்னிப்பதற்கு நீர் எங்களுக்கு நல்மனதை தாரும், மன்னிப்பதற்கான தகுதியை நீர் எங்களுக்கு தாரும், மன்னிப்பதற்கான சூழ்நிலையை நீர் எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்கள் கடனாளிகளை மன்னித்து அந்த மன்னிப்பை தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து, தேவ சமூகத்திலிருந்து எங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதல்களுக்காக நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்தும் அது கிருபையும் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் வசனங்களும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.